ஒரு தகவல் போதாமை தொடர்ச்சியா இந்த விவகாரத்துல இருந்துட்டே இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா சார்? தகவல் போதாம இல்லை, அவன் ஏன் உங்களுக்கு தகவல் சொல்லணும்? ம், முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரியும். ம், இந்தியா தாக்குதல் நடத்துது, ம், அது இராணுவத்தோட வேலை, இந்திய அரசோட வேலை. நம்ம நம்ம நாட்டு மக்களை காப்பதும், நாட்டுக்கு எதிராக வரக்கூடியதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும் தான் அது. அது அவர்கள் வேலையை அவங்க செஞ்சுட்டு ம், இவனுக்கு கூப்பிட்டு தகவலா சொல்லுவாங்க. ம். அப்புறம் எதுக்கு சார் இந்த நாடு முழுக்க பாதுகாப்பு ஒத்திகை, 244 மாவட்டங்கள்ல ஒத்திகை இருங்க, சென்னையில கூட இன்னைக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததா சொல்றாங்க, பாகிஸ்தான் பேர்ல வந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி சார்? இது நான் இதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல. ம். இந்த மாதிரியான விவரங்கள் தொடர்ச்சியா அவங்க பேசுபொருள் ஆக்கிட்டே அதான் நான் இருக்காங்களே. சொல்லிட்டேன்ல, கருத்து ம். சொல்ல விரும்பலன்னு. அப்புறம் மண்டை வண்டியா கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்காது. ம். சார், இன்னொன்று வந்து இன்னைக்கு ஜேடி வான்ஸ் பேசும்போது வந்து நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்றார். நாங்க வேணா ஒரு சமாதான பதட்டத்தை குறைங்கன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர இதுக்குள்ள தலையெல்லாம் இட முடியாது அப்படின்னு அமெரிக்கா ஒதுங்குற, அமெரிக்கா ஆதரவு இருக்கு, ரஷ்யா ஆதரவு இருக்கு அப்படின்லாம் இந்தியா தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா ஒதுங்குற மாதிரியான தெரியுது சார். இல்லை, ஒதுங்குற மாதிரி இல்லை அமெரிக்கா. அதாவது அதான் சொல்றேன்ல, நம்மளுடைய கால்குலேஷன் வேற, டாப்ல இருக்க அரசியல்வாதிகளோட கால்குலேஷன் அவங்களோட இது வேற வேற. அதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க ம், மாட்டீங்க. ம். அவங்களோட ஸ்டைலே வேற. அவங்க சாதாரணமாக சீட்டு விளையாண்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து